இந்திய எலெக்ஷன்ல கரப்ஷனா? எவன்டா சொன்னது? எவ்வளவு கஷ்டப்பட்டு எலெக்ஷனை நேர்மையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மாதிரி நேர்மையா எலெக்ஷன் நடத்துற ஒரு கண்ட்ரியை உலகத்துல வேற எங்கேயாவது காமிக்க முடியுமா உங்களால? அவ்வளவு கண்ணும் கருத்துமா கண்ணியமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு களவாணி பையன்னு வாய் கூசாம சொல்றியா? இனிமேல் எவனாச்சும் எலெக்ஷன்ல கரப்ஷன் எடுத்துக்கிட்டு எதையாவது தூக்கிட்டு வந்தீங்க, உள்ள தூக்கி போட்டு உள்ளாக்கள் அளவு குத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இதை கேட்டவுடனே யாரும் பொங்காதீங்க, வேண்டாம், நானும் இப்படித்தான் பொங்குறேன். அதுக்கப்புறம் சொன்னது யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயாவே சொல்லிட்டாரா, அப்புறம் நமக்கு அப்போ அப்படியா தான் இருக்கு. அப்படி யார் சொன்னது தானே கேட்குறீங்க. அவ்வளோ தூரம் அடித்து சொன்னது உச்ச நீதிமன்றம். இந்தியாவில் உள்ள எலெக்ஷனில் எந்த ஒரு கரப்ஷனும் கிடையாது, நேர்மையான முறையில் தான் எலெக்ஷன் நடத்துகிறாங்கன்ட்டு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கப்பா. பார்த்துருவோமா? மதியம் வணக்கம். இது மதியம் திருபாடா கோத்தரி கோப்பி. நாம மட்டும் இல்ல, நாடே சந்தேகப்பட்ட ஒரே ஒரு சம்பவம், இவிஎம் மிஷினு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு. இவங்க ஏதோ ஒரு வேலையை அதில் பார்க்குறாங்கய்யா. ஆனால் என்ன வேலையை எப்படி பார்க்குறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இவங்க ஏதோ கோல்மாலு பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஆல் நோஸ். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அது சந்தேகமாகவே இல்லை, கன்ஃபார்மாகவே இருந்தது. இவங்க ப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்ட்டு எல்லாருக்கும் தோணும்ல. நம்மளும் மனுஷங்க தானே, ஓட்டு போடுறோம்ல, நம்மளும் வந்து அது என்ன ஏதுன்றதெல்லாம் விசாரிப்போம்ல. இதை எல்லாரும் வாயாலேயே பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர பெருசாக யாரும் போயிட்டு இதை வந்து பிரச்சனை பண்ணலை. பிரச்சனை பண்ணுறதுக்கான ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டு கிடையாது. ஏன்னா அங்கே அடிச்சுக்கிறதெல்லாம் வந்து அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. நேராக உச்ச நீதிமன்றம் போயிட்டு அங்கே கேஸை போட்டு இதை கேன்சல் பண்ணணும். அதுதான் வந்து முறை. இதை இங்கே இருக்கிற கட்சிகள், அது லோக்கல் அந்த தேசிய கட்சியில் இருக்கட்டும் இல்லை மாநில கட்சியில் இருக்கட்டும், எந்த கட்சியும் பெருசாக போய் பிரச்சனை பண்ண மாதிரி தெரியல. ஒருத்தர் போட்டிருக்கார், பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் போட்டிருக்கார். சாதாரணமாக ஒரு கேஸ், அதாவது பிஐஎல், பப்ளிக் அந்த இது அது பேர் என்ன, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அதை வந்து யாரும் சாதாரணமாக நம்ம லோக்கல் கோர்ட்டில் போடலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போடுறதா இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனி தகுதி வேணும் முதல்ல. அதாவது அந்த பெட்டிஷனை போடுறதுக்கே ஒரு தகுதி வேணும். நீங்களோ நானோ போயிட்டு போட்டோம்னா போட்ட வேத்துக்கு நம்மளை அப்படி அந்த பெட்டிஷனோட சேர்த்து நம்மளையும் பொட்டியோட தூக்கி வெளில போட்டுருவாங்க, ஓடி போயிடும் வந்துடாதுன்ட்டு. இவர் போய் போட்டிருக்காரு. அந்த கேஸில் இவரும் பல வாதங்களும் முன்னாடி நின்று எடுத்து வச்சிருக்காரு. ஐயா இந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் ஜட்ஜு நக்கல் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காப்புல. சரியான ஓட்டி ஆளை வெளில, இனிமேல் நீ கோர்ட்டு பக்கம் வந்துடாதுன்ற லெவலுக்கு செஞ்சு விட்டுருக்கான். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா இவங்க அவர் இந்த இவிஎம் மிஷினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அதாவது உலகத்தில் பல இடங்கள், அவுட் ஆஃப் 196 கண்ட்ரீஸில் 180 கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து வளர்ந்த நாடுகள். இந்தியாவை காட்டிலுமே ஒசந்த நாடுகள் எவ்வளவோ இருக்குது. அதாவது ஒசந்த நாடுனா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் அதில் சொல்ல வந்த. அங்கே எல்லாமே வந்து பேலே சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. அதாவது இந்த பேப்பரில் எழுதி, இப்போ கூட அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, ஜெர்மனி எடுத்துக்கோங்க, எல்லா நாடுகளையும், அதாவது இந்த டெமோக்ரஸி கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஜனநாயக நாட்டில் அந்த ஓட்டு இப்படி தான் போட்டு அவங்க எத்தனை நாளாக வந்து அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே அதை பண்ணுறப்போ நாம் ஏன் இங்கே பண்ணக்கூடாது? இது இல்லாத சில கண்ட்ரிகள் இருக்குது, அவங்கள்ட்ட பேலே சிஸ்டம் மட்டும் இல்லை, எலெக்ஷன் சிஸ்டமே கிடையாது. அந்த அளவுக்கு சர்வாதிகார ஆட்சி அந்தந்த நாட்டுகளில் நடக்குது. இப்போ அந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே ஓட்டு போடாமல் எலெக்ஷனே இல்லாமல் சர்வாதிகாரம் நடக்குது, இங்கே எலெக்ஷன் வச்சு சர்வாதிகாரம் நடக்குது. அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. தயவு செய்து இந்தியாவை பேலே சிஸ்டத்துக்கு மாற்றுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் யாருக்குமே முழுசாக அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அவரோட வாதத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஜட்ஜி கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? உனக்கும் பாலிடிக்ஸுக்கு என்ன சம்பந்தம் கேட்குறேன். அவங்க கேஸ் என்னன்றதை கேட்கல, கேஸு போட்டவனை எதுக்கு போட்டேன்னு கேட்குறாங்க. உனக்கு பாலிடிக்ஸுக்கு என்ன சம்பந்தம்? நாம் கோர்ட்டோட தீர்ப்பை எந்த வகையிலையுமே இது பண்ணக்கூடாது. அதாவது அதை அலசி ஆராயிற அந்த தகுதியெல்லாம் நமக்கு கிடையாது.
அந்த அளவுக்கு நம்ம அந்த ரேஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் பண்ண அது தப்பு. நான் அதை எதுவுமே சொல்லலை. அங்கே நடந்தது, அதுக்கப்புறம் இங்கே சில பேர் பேசிக்கிறது, அவ்வளவுதான். இதில் என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நாம் யார் சார்? நாம் சும்மா சாதாரண ஒரு என்ன சொல்ல, ஒரு சாதாரண ஒரு விமர்சகர், அவ்வளவுதானே. அதையும் கூட ஒத்துக்க மாட்டாங்க சில பேர். இருந்தாலும் நான் நம்புகிறேன், நான் விமர்சகர் தான். அவர் கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, சார் இந்த கேஸு இந்த மாதிரி ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்குது சார், நம்ம அதை ஒரு அக்கறையினால் எடுத்து போட்டிருக்கேன் சார். அரசியல் கட்சிகளே ஒன்றும் பேசாமல் சும்மா தான் இருக்காங்க, உனக்கு ஏன் அவங்களுக்கு இல்லாத அக்கறை அப்படின்னு சொல்லி அதை வேற இழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயே சொல்லியிருக்காங்க, இப்போ நீ இங்கே ஒரு குறை நடக்குதுன்னு சொல்கிற, அந்த இவிஎம்மில் ஒரு குறை நடக்குதுன்னு சொல்கிற, கரெக்டு. ஆனால் இவிஎம்மில் ஒரு எலெக்ஷனில் குறை சொல்கிறவங்க இன்னொரு எலெக்ஷனில் அவங்களுக்கு ஃபேவராக வந்ததுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை, தெரியுமா? அவங்க பேசுகிறதே கிடையாது. அவங்க அப்போ பேசாமல் இருக்காங்க. முதல்ல ஜெயிச்சவங்க பேசாமல் இருந்தாங்கல்ல, அவங்க மறுபடியும் தோக்கிறப்ப அப்போ பேசுகிறாங்க. இதை எங்கே போய் சொல்கிறது நாங்கள்? இதை கோர்ட்டு கேட்குது, இதை நாங்கள் எங்கேப்பா போய் சொல்கிறது? இது இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காப்புல, இந்த எலெக்ஷனுக்கு காசு கொடுத்து கெடுக்கிறாங்க சார். ஈசி, அதாவது எலெக்ஷன் கமிஷனு இந்த ஜூனில் அவங்க பிடிச்ச காசு மட்டும் இந்த ஒரு இதில் கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க சார். 9,000 கோடி ரூபாய். இது இல்லாமல் சரக்கு சப்ளையாவது வேறு வெரைட்டியாக எப்படியெல்லாம் மக்களை அதாவது அந்த காசை கொடுத்து கரெக்ட் பண்ண முடியுமோ அந்த எல்லா வேலையும் ஆகுது. ஒருவேளை இப்படி யாராவது காசு கொடுத்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு 5 வருஷம் பேன் பண்ணுங்க. அதான் மினிமம். ஸோ இதனால நீங்கள் தடுக்கப்படலாம் இல்லையா அப்படின்றத எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் நீ சொல்கிற மாதிரி எனக்கு யாரும் காசு கொடுக்கலப்பா. ஜட்ஜு சொல்கிறாரு, எனக்கு யாரும் எதுவும் காசு கொடுக்கல. இது குறையா சொல்கிறாப்புலையா இல்லை தெரியலை, அது நமக்கு உண்மையிலே புரியலை. எனக்கு யாரும் காசு கொடுக்கல, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட கேட்டு நீ ஏதாவது வாங்கின சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் இங்கே எலெக்ஷன் நேர்மையாக தான் நடக்குது. எந்த விதமான ஒரு தில்லுமுள்ளோ இல்லை எந்த விதமான ஒரு இதுவோ, அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த பித்தலாட்ட வேலைகளோ எதுவுமே இங்கே நடக்கிறது கிடையாது. அதனால் இந்த கேஸை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு அவங்க சொன்னது, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை இங்கே எந்த தில்லுமுள்ளும் நடக்காமல் இருந்திருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் தெரியணுன்ற அவசியம் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லவும் முடியும். அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்திருக்கலாம், அதாவது நேர்மையாக. உங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனு நேர்மையாக நடக்குதா? ரெண்டாவது, இதில் எலெக்ஷன்னு சொல்கிறது வெறும் இவிஎம்மை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க, வெறும் இவிஎம்மை மட்டும். என்டையர் எலெக்ஷன் கமிஷனே இங்கே கரப்ஷன் ஆகி தான் சார் கிடக்குதுன்னு பல பேர் கதறாங்க. ஏன்னா இத்தனை நாள் ஒன்றும் இல்லை. இப்போது இந்த இவிஎம் ஃபஸ்ட்டுக்கு வருவோம். இந்த இவிஎம் எல்லா இடத்துலையுமே கோல்மால் நடந்து தான் அவங்க, அதாவது பிஜேபி ஜெயிக்கிற ஒவ்வொரு சீட்டும், பிஜேபின்னு சொல்ல முடியாது, இங்கே ஜெயிக்கிற ஒவ்வொரு ஆட்களும் அதில் ஏமாத்து வேலை பார்க்குறாங்களா? அப்படி ஏமாத்து வேலை பார்த்தா ஆளுங்கட்சி மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரியாக தான் இருக்கணும், கிடையாது. ஏன் தமிழ்நாட்டில் 40-40 எப்படி ஜெயிக்க முடிஞ்சு? தமிழ்நாட்டில் ஒரு சீட் இவிஎம்ல இவ்வளவு ஃப்ராடு பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் ஏன் ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல? ஏன் ஜெயிக்க முடியலை? அதை ஏன் ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? அங்கே தான் சார் மாஸ்டர் மைண்டே இருக்குது. இங்கே ஜெயிச்சா அப்பட்டமாக தெரியும், அவங்களுக்கு தெரியும் எங்கே நம்ம ஃப்ராடு பண்ணால் மாட்டிப்போம், எங்கே நம்ம ஃப்ராடு பண்ணால் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே ஏதாச்சும் ஒரே ஒரு சீட், நீ 40க்கு 2-3 கூட வேண்டாம், ஒரு சீட்டு ஜெயிச்சாலுமே இந்த கிரிகால மேஜிக் சொல்ல அப்படியே பார்ப்பாங்க, இல்லை அந்த மாதிரி பார்ப்பாங்க. எப்படிடா ஜெயிச்சான்? இல்லையே, ஏதோ ஒன்று வண்டி இருக்காங்க, அங்கேயே ஆரம்பிச்சு. அதனால எந்தெந்த இடமெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வீக்கான இடமோ அந்த இடத்த தொடவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் எடுத்துப்போம். அத்தனை பேரும் ஒரு சரியான போட்டி அங்கே இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்காக மகாராஷ்டிராவில் அவங்க ஜெயிச்ச அத்தனை தொகுதியுமே 200க்கு மேற்பட்ட கூட்டணியோடு ஜெயிச்சாங்க இல்லையா? அத்தனை தொகுதியும் அவன் இவிஎம்மில் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.
அவங்களுக்கு தெரியும், நல்லா அனலைஸ் பண்ணிப்பாங்க. நம்மளை விட ஒரு நல்ல கிரவுண்ட் டீம் அவங்கக்கிட்ட இருக்கும். இங்கே பாரு, இந்த இடத்துல உனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஒரு 100 120 தான் ஜெயிப்பேன். 100 120 ஜெயிக்கிற இடத்துல கூட ஒரு 30, கூட ஒரு பயலுக்கு சந்தேகம் வராது எல்லா இடத்துலையும். இப்போ ஜம்முவில் பாஜக ஜெயிச்சிருந்துச்சுன்னா மாட்டிருந்துருக்கான் உண்மை. ஹரியானாவில் ஜெயிச்சா எந்த சந்தேகமும் வராது. இப்போ ஜார்க்கண்டில் ஜெயிச்சிருந்தா மாட்டி இருந்திருக்கான். மகாராஷ்டிராவில் ஜெயிச்சா எந்த சந்தேகமும் வராது. யார் சார் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் இருக்கு சார், இவ்வளவுதான். இது இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் யாரு கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் கண்ட்ரோல், யாரோட கையில் அவங்களோட அந்த கீ ரிமோட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்டு வாங்க பிடிச்சி என்னென்ன ஆப்போசிட் கட்சி எவன் இருக்கானோ அத்தனை பேரையும் போயிட்டு காசு வச்சிருக்கானா பிடிங்கிட்டு வா. ஒன்றும் இல்லை, ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணாங்களே சார், காங்கிரஸ் ஃபண்டு. என்னென்ன வரி கட்டல், காங்கிரஸ் ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க. சரி, ஈஸியாக விட்டுடலாம், அதான் ஈஸியாக அங்கே போகும். ஒன்றும் இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு எந்த கட்சிக்கு என்ன ஃபேவர் பண்ணணுன்றதை ஈஸி முடிவு பண்ணும். ஈஸி எப்படி முடிவு பண்ணணும்னா அவங்க சொல்கிறத கேட்டு முடிவு பண்ணும். ஒரு கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கணும், இந்த கட்சிக்கு ஒதுக்கு, இந்த கட்சிக்கு தான் ஒதுக்குவோம், இன்னொரு கட்சியை காலி பண்ணிடுவோம். அந்த ஃபுல் பவர் யாருக்கிட்ட இருக்குது? ஈசி கிட்ட இருக்கு. ஈசியோட குடுமி மேல் குடுமியில் இருக்கு, அவ்வளவுதான். ஈஸியை விட்டுருவோம். இந்த சிபிஐ, இவங்க இடி, ஐடி, இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, யார் சொல்லி ஆடுறாங்க, எதுக்கு தூக்கி உள்ள போகிறாங்க, இதையெல்லாம் கேட்கலாம்ல. அதான் இவ்வளோ பேரை வச்சிருக்க அவர், இவங்களை வச்சிருக்க மாட்டாங்களா என்ன? அதான் இடி, சிபிஐ, ஐடி எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து விளையாடுற அவர் ஈஸியை கண்ட்ரோல் பண்ண மாட்டாரா என்ன அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் என்னதான் டவுட்டு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா சொன்னது உச்ச நீதிமன்றம். இந்தியாவை மாதிரி நேர்மையாக எலெக்ஷன், எந்த ஒரு பணப்பட்டுவாடாவும் கிடையாது, எந்த ஒரு தில்லுமுள்ளும் கிடையாது, எந்த ஒரு ஜனநாயக முறையை அவங்க மீறலை. இங்கே இருக்கிற எலெக்ஷன் உத்தமம் உத்தமம் உத்தமம், சூடை ஏற்றி சத்தியம் கூட பண்ணுவாங்க போல், அந்த அளவுக்கு நடந்துருச்சு. இதுக்கு மேலே நமக்கு என்னப்பா இருக்குது? இதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்ச நாள் எங்கேயாவது டவுட்டு வரலாமா? அவங்கள சந்தேகப்படுறன்றது ஆண்டவனை சந்தேகப்படுற மாதிரி. நீங்கள் அரசியல்வாதிகளை சந்தேகப்படலாம், ஆண்டவனை சந்தேகப்படலாமா? அதனால் முழு மனசாக இனிமேல் வர்றதை ஏற்றுக்கங்க. இனிமேல் எவனும் இவிஎம்மை பற்றியோ எலெக்ஷனை பற்றியோ கரப்ஷனை பற்றியோ எடுத்துக்கிட்டு போக முடியாதபடி ஒரு கேஸை போட்டு விட்டாங்க, அவங்களும் அமுச்சு விட்டாங்க. பார்ப்போம் இனிமேல் வரப்போகிற இனிமேல் யாரும் வந்து தேவையில்லாமல் இடி, மோடி, அப்புறம் இவிஎம்மு அப்படிலாம் வந்து பேசாதீங்க, சரியா? எல்லாமே நேர்மையாக தான் நடக்குது. நம்ம நாட்டில் நீதி தேவதை கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, சரியா? நன்றி.